ॐ नमो भगवते श्रीरमणाय। ॐ नमो भगवते श्रीरमणाय। ॐ नमो भगवते श्रीरमणाय। ஞான கர்ம சந்நியாச யோகம். அதில் வந்து பகவான் சொன்னார் ஆரம்பத்தில், இந்த கர்ம யோகம் அதாவது கவனத்தை வந்து தன்னுடைய இருப்பு மேலேயே வச்சுண்டு பிரகிருதிங்கிற எல்லாத்தையும் இயக்கிற சக்திக்கு இந்த சரீரம், மனசு, இந்திரியங்கள் அதெல்லாம் அது அது எப்படி நடத்துறதுக்கு இருக்கோ அதோட சொத்து நடத்தட்டும்னு விட்டு விடுறது தான் கர்மயோகம். அந்த யோக நிலையில கவனத்தை எப்பயுமே வந்து தன்னுடைய வாஸ்தவமான அந்த இருப்புங்கிறது மேல அந்த கவனத்தை பூர்ணமா வச்சுண்டு இதுல எல்லாம் கண்ட்ரோல் பண்ணாம, அதாவது இந்திரியங்கள், மனசு, புத்திலாம் இப்படிதான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும்னு அது என்னோடதுன்னு அதோட ஃபர்ஸ்ட் ஓட்டிண்டு அதெல்லாம் மேனேஜ் பண்ணாம யோக நிலையில இருந்து கர்மா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அப்ப வந்து அர்ஜுனன் கேட்டார், இப்படிதான் எல்லாரும் முன்னால பண்ணிட்டு இருந்தா இந்த இந்த நாலேஜ், இப்படி கர்மா பண்ணக்கூடியன்னு அந்த சீக்ரெட்டை வந்து நான் ஒரு காலத்துல முன்னாடி விவஸ்வான் அப்படிங்கிற அந்த 12 ஆதித்யர்கள்ல ஒருத்தரா இருக்கிற விவஸ்வானுக்கு சொன்னேன். விவஸ்வான் வந்து மனுவுக்கு சொன்னார், மனு வந்து இக்ஷ்வாகுக்கு சொன்னார். அப்படியே அந்த சூரிய வம்ச பரம்பரையில இருந்த ராஜாக்கள்லாம் வந்து ராஜ ரிஷிகளா இருந்து அந்த யோக நிலையிலேயே இருந்து கர்மா அவ மூலமா நடக்கட்டும்னு விட்டுருந்தா. அந்த அந்த மாதிரி நிலையில இருந்து அவ மூலமா நடக்கிற கர்மாலாம் வந்து லோகத்துக்கே பரமக்ஷேமமா இருக்கும். அதனால மேனேஜ் பண்ற சக்திக்கு ரொம்ப சௌக்கியம். அதாவது இந்த ஸ்கிரீன் பிளே டிரெக்டருக்கு வந்து அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே பண்ற ஆக்டர்னா ரொம்ப சௌக்கியம் இல்லையோ. நான் இப்படி பேசுவேன், இந்த டயலாக அப்படி பண்ணுவேன், இந்த ஆக்ஷனை மாத்தி பண்ணுவேங்கிற மாதிரி கேரக்டர்லாம் இல்லாம அது ராஜ ரிஷிகள்லாம் வந்து ராஜாக்கள்லாம் ராஜ ரிஷிகளா இருந்து யோகத்துல இருந்து கர்மா பண்ணிட்டு இருந்தா. ஆனா மெதுவா மெதுவா என்னாச்சு, பல ஜெனரேஷன்ஸ் வரத வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த பர்சனாலிட்டியோட அம்சங்கள்லாம் அந்த யோகத்துல கலந்து போயிடுச்சு. பல ஜெனரேஷன்ஸ் ஆகிற அந்த காலம் போக்குல அதானே டைம் எலிமெண்டோட ஃபீச்சரே. எல்லாமே வந்து அதனுடைய தன்மை மாறிண்டே இருக்கிறதுங்கிறது தான் டைமோட ஃபீச்சர். அந்த டைமுக்கு உட்படாத ஒரு மாறுதலுக்கும் ஆட்படாத இருக்கிற அந்த பொருள் வந்து அந்த இருப்புங்கிறது மட்டும்தான். ஸோ அந்த நாலெட்ஜும் வந்து காலத்தோட ஓட்டத்துல மாறி போய் அதோட கண்டென்ட்ஸ் எல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறி போய் அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தா அங்க முன்னாடி என்ன இருந்ததோ அதுக்கு நேர் விபரீதமா ஒண்ணு இருக்கும். அந்த மாதிரி மாறி போயிடும். அப்படி ஆயிடுத்து. இன்னைக்கு நான் வந்து அதே யோகத்தை உன் மூலமா திருப்பி இந்த லோகத்துக்கு கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னார். 3வது பாடல். ச ஏவ அயம் மயா தே அத்ய யோகா புரோக்தா புராதனஹா. ரொம்ப பழமையான யோகம், இது ஒன்றும் புது டெக்னாலஜிலாம் ஒன்றும் இல்லை. அதை வந்து முன்னாடி அவளுக்கு சொன்னதை வந்து இன்னைக்கு நான் திருப்பி அதை வந்து ஃப்ரெஷன் பண்ணி ஒன் மூலமா வந்து இதை இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னாக்க நீ என்பால் அன்பு கொண்டவன், ஃப்ரெண்ட்ஷிப், ஃப்ரெண்டுங்கிற பாவத்துல என்கிட்ட உண்மையான அன்பு கொண்டவன். நான் சொல்றத வந்து உனக்கு ஏத்துக்க முடியும். அதாவது முதல் சாப்டர் 2வது சாப்டர்ல என்ன, சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம், நான் ஐம் வில்லிங் டு ஃபாலோ வாட் எவர் யூ சே. நான் உனக்கு கம்ப்ளீட்டா வந்து சரண்டர் பண்றேன், நீ என்ன வழிகாட்டுறியோ நான் அது நடக்கிறேன். அப்படி கிராஸ்ப் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறவாள்கிட்ட சொன்னாதான் அது பிரயோஜனப்படும். இல்லாட்டா எகெயின் இந்த இப்ப பர்சனாலிட்டி கலந்து போன பிரச்சனை தான் வரும். அவர் ஒன்று சொல்லுவார், அது நம்மளோட மண்டையை போட்டு அது ஒரு மாதிரி புரிஞ்சுப்போம், அது ஒரு மாதிரி கேரி அவுட் பண்ணுவோம். அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் கலந்து போச்சுன்னு சொன்னா அது திருப்பி கலப்படம் ஆயிடும். நீ வந்து அந்த மாதிரி இருக்கிறவன். பக்தோசிமே சகாச்சைதி ரகசியம் ஹி எதது உத்தமம். உத்தமமான இந்த ரகசியம்ங்கிறது வந்து அதான் அந்த அன்சீன் கான்டாக்ட் பிட்வீன் தி டூ. அது ஆக்சுவலா 2 கிடையாது, ஒரே பொருள் தான். அந்த ஒரு பொருள் கிட்ட இருக்கிற நாட்டத்தினால ஒரு தற்காலத்துக்காக அது கிட்ட இருக்கிற ஒரு கனெக்ஷன்.
அந்த 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 கனெக்ஷன் ஏற்பட்ட ஜீவனுக்கு தான் வந்து அதை கொடுக்க முடியும். அது எல்லாம் ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு மீன்ஸ்னு ஒன்று இருக்கணும். தண்ணி வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா ஒரு டியூப் வேணும், பைப் லைன் வேணும், ஏதோ அந்த மாதிரி. இந்த இந்த நாலேஜ் வந்து பூர்ணமா வரணும் அப்படின்னாக்கா அந்த சமர்ப்பணம்ங்கிற அந்த மீன்ஸ் அது வந்து அன்புனால ஃப்ரெண்ட்ஷிப்னால உனக்கு எனக்கும் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கிறதுனால வந்து நான் இந்த உத்தமமான நாலேஜை நான் இன்னைக்கு உனக்கு கொடுக்குறேன். அர்ஜுனௌ வாச்ச அபரம் பவதோ ஜன்ம பரம் ஜன்ம விவஸ்வதா கதம் ஏதத் விஜானியாம் துவம் ஆதௌ புரோக்தவானிதி. அர்ஜுனனுக்கு வந்து திருப்பி ஒரு டவுட். நான் வந்து இதை விவஸ்வானுக்கு சொன்னேன், சூரியனுக்கு சொன்னேன் அப்படின்னு உடனே வந்து நீ இப்பதானே போற, ஆல்மோஸ்ட் அவ 2 பேரும் ஒரே ஏஜ், அர்ஜுனன் பகவான் எல்லாரும் ஆல்மோஸ்ட் ஒரே ஏஜ். இப்பதானே நீ பிறந்திருக்க, அப்புறம் நீ எப்படி வந்து இத சூரியனுக்கு சொல்லியிருக்க முடியும்? ஏன்னா நம்ம அப்படித்தானே பார்த்துட்டு இருக்கோம். பிரம்மா, மனு, அவா இவா எல்லாரும் வந்தா, எங்க கொழு தாத்தா வந்தா, எங்க தாத்தா வந்தா, அப்ப நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சிருஷ்டி திருஷ்டியில தானே இருக்கு அப்ரோச். இப்பதானே நீ வந்திருக்க, நீ எப்படி இத வந்து விவஸ்வானுக்கு முன்னாடி எப்படி நீ இதை சொல்லியிருக்க முடியும் அந்த நாலேஜ? அப்ப அதுக்கு பகவான் சொல்றார், ஸ்ரீ பகவான் வாச்ச பகூனி மே வியதீதானி ஜன்மானி தவச்ச அர்ஜுன தானி அகம் வேத சர்வாணி நத்வம் வேத்த பரந்தப. அவர் கேள்வி கேட்கிற ஆங்கிள்லயே அவருக்கு மனசு திருப்தி ஆகும்படியா ஒரு பதிலா கொடுத்து விட்டார் பகவான். நான் வந்து இந்த உருவம் இல்லை, நான் இதை கடந்தவன், அதெல்லாம் பின்னாடி சொல்ல போறார். இருந்தாலும் வந்து ஃபர்ஸ்ட் நீ இப்பதானே பிறந்த, நீ எப்படி வந்து விவஸ்வானுக்கு இந்த இதை சொல்லியிருக்க முடியும் அப்படின்னோடனே, ஏற்கனவே நிறைய ஜென்மம் ஆயிடுத்துப்பா உனக்கும் எனக்கும் எல்லாமா, உனக்கு மறந்து போயிடுத்து, எனக்கு ஞாபகம் இருக்கு, அவ்வளவுதான், சிம்பிளா முடிச்சுட்டாரு. அப்படின்னா உடனே மனசு திருப்தி ஆயிடுறது. இப்ப இந்த பிரம்மா, மனு அவெல்லாம் நம்ம எங்க பார்த்தோம், ஆனா அவ பரம்பரையில நம்ம வந்தோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு அக்செப்டபிளா இருக்கணும். அந்த மாதிரி இது ஒரு எக்ஸ்பிளனேஷன். சின்ன குழந்தைக்கு அம்மா ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற மாதிரி, உனக்கும் எனக்கும் நிறைய ஜென்மம் ஆயிடுத்து, உனக்கு அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கு, தானியகம் வேத சர்வாணி ரத்வம் வேத்த பரந்தப. போன ஜென்மாலாம் நான் என்ன பண்ணேன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு, உனக்கு மறந்து போயிடுது. ஓகே, ரொம்ப சிம்பிள். 6வது பாடல் இதை இங்கே சொல்லிடுறார். அஜோபி சன்னு அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன்னு பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயையா. நான் வந்து எனக்கு வந்து வாஸ்தவமா 2 தன்மைகள் இருக்கு. அவ்யய ஆத்மா அஜஹா, பிறக்காதது, தேய்மானம் மாறுபாடுக்கு உட்படாதது, அதுவா இருந்து அப்படிதான் இருந்துட்டு இருக்கேன். அவ்யய ஆத்மாவா அஜஹாவா இருந்துன்றும் இருக்கேன். ஆனா பூதானாம் ஈஸ்வரஹா அபி சன்னு, அது சரி எல்லாத்தையும் கடந்த அந்த இருப்பு பொருளா மட்டும் இருக்கேன்னா அப்படின்னா இல்ல, இந்த பூத ஜாலங்கள்ல வந்து ஈஸ்வரஹா, அதாவது இந்த பூத ஜாலங்கள்ல ஒரு சிரேஷ்டமான ஒரு என்டிட்டியாகும் இருக்கிறதும் அதுவும் நான் தான். அதாவது விபூதி யோகத்துல வந்து ஒவ்வொரு இந்த பூத ஜாலத்துல இருக்கிற எல்லா சிருஷ்டிலையும் வந்து இருக்கிற இந்த டிவைன் அம்சம் இருக்கிற எல்லாமே என்னோட கலை தான் அப்படி சொல்றாரு இல்லையா. இதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா அந்த அவதாரம்னு ஒரு பர்சனாலிட்டியோட அவருக்கு ஒன்றும் ஐடென்டிஃபிகேஷன்லாம் கிடையாது, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, தானே தான் சொல்றாரு அவர். பூதானாம் ஈஸ்வரோபிசன், இதெல்லாம் கடந்து, இந்த மேனிஃபெஸ்டேஷனை கடந்து பிறப்பு இறப்பு வளர்ச்சி தேய்மானம் அதெல்லாம் இல்லாத பொருளாகவும் நான் இருக்கேன். இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல அதுல ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சரோட அந்த மாதிரி சாதாரணமா இது இருக்க முடியாது. எந்த இந்த ஐம்பூதங்களாலான சிருஷ்டியில வந்து அந்த மாதிரி இருக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு ஃபீச்சரோட இருக்கிறதெல்லாமும் நான் தான். பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயையா. அந்த மாதிரி இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல ஒரு
ஒரு ஆவிர்பாவம்ங்கிறது என்னோட ஒரு பாக்கி எல்லாம் இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல இருக்கிற நடப்பெல்லாம் அந்த பிரகிருதிங்கிற ஸ்கிரீன் பிளே டைரக்டரோட ஏரியால நடக்கக்கூடியது எல்லா செயல்பாடுகளும். இந்த இந்த அம்சம் இப்படியோ எல்லாத்துலயும் வந்து கடந்து இருக்கிற அந்த பொருள் வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல ஒரு ஸ்பெஷல் கேரக்டரா வந்து இருக்கிறதுங்கிறது வந்து அதோடைய இச்சையினால நடக்கிற விஷயம். அது பிரகிருதிக்கு உட்பட்டு பிரகிருதியோட சக்தியினால் நடக்கிறது இல்ல. ஆத்ம மாயையா சம்பவாமி. நான் ஃபார் வாட் எவர் ரீசன், அது பின்னால சொல்லுவார் ரீசன். பிரகிருதியின் சுவாம் அதிஷ்டா, பிரகிருதியை யூஸ் பண்ணிட்டு பாக்கி இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல இருக்கிற பாக்கி பூத ஜாலங்கள்லாம் பிரகிருதிக்கு உட்பட்டது, காலம் தேசத்துக்கு உட்பட்டது. ஆனா இந்த இந்த பொருள் வந்து அஜம், பிறவாதது, அவ்யயமானது. ஆனா பிரகிருதியை வந்து யூஸ் பண்ணிட்டு இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல ஒரு கேரக்டரா நான் வந்து என்னோட இந்த சோகால்டு மாயை, ஆத்ம மாயையா அப்படி எல்லாத்தையும் கடந்து இருக்கிற பொருள் வந்து ஒரு உருவத்தோட இந்த மாதிரி இருக்கிற மாதிரி அது என்னோட இச்சையினால நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இது அடுத்தது என்ன, எதா எதா தர்மஸ்ய, அதான் கரெக்ட் தான். 7வது பாடல், எதா எதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததா ஆத்மானம் சுஜாமியகம். இப்ப அந்த ரீசன் சொல்றார், எதுக்கு அந்த மாதிரி எல்லாத்தையும் கடந்த அந்த பொருள் வந்து பிரகிருதியை உபயோகப்படுத்திண்டு தன்னுடைய இஷ்டத்தினால ஒரு அம்சமா இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல எதுக்கு வருது அப்படின்னு சொன்னாக்க, எப்பெல்லாம் வந்து தர்மத்துக்கு இடைஞ்சல் வருதோ, தர்மம்ங்கிறது வந்து இந்த ஜீவன்கள்லாம் வந்து அந்த பரம்பொருளை அடையறதுக்கு உண்டான வழி, அதுல சரிக்கிறது, அந்த அந்த மார்க்கத்துல போய் அந்த ஜீவன்கள்லாம் எல்லா ஜீவன்களும் அதை அடையணும். எல்லா ஜீவன்களோட லட்சியமும் அதுதான். நம்ம அண்ணாமலையான் சொல்றாப்புல வந்து பகவான் ஒவ்வொரு ஜீவனையும் வந்து அந்தந்த ஜீவனுக்கு எந்த மார்க்கத்துல போனாக்கா அதுடைய பசு தன்மை, பசு பாசம், இந்த இண்டிவிஜுவல் சென்ஸோட இருக்கக்கூடிய கட்டுகள்லாம் வந்து விலகுமோ அந்த மாதிரியான இடத்துல, அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல அது வழியா அந்த ஜீவனை கடத்தி கொண்டு போய் அதை மெச்சூர் பண்ணி தன்கிட்ட சேர்த்துக்கிறார் பகவான். The Lord out of his infinite compassion puts every jiva in such situations in life which are best suited for its spiritual development. அப்படி சொல்லியிருக்கார். ஸோ அது கருணைய வடிவமா இருக்கிற பொருள், அது அப்படித்தான் எல்லா ஜீவனும் வழி நடத்துறது. இந்த ஜீவன்கள் வந்து சின்சியரா அந்த மார்க்கத்துல சஞ்சரிக்கணும்னு பாக்குற ஜீவன்களுக்கு அதுல இடைஞ்சல் வருமானா, அதுதான் தர்மத்துக்கு வர ஹானி. எதா எதாகி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத, அந்த வழியில போகிறதுங்கிறது வந்து கஷ்டமாயிடுறத. சின்சியர் ஜீவன்களுக்கு அந்த பரம்பொருளை அடையறதுக்கு இருக்கிற மார்க்கத்துல சஞ்சரிக்கிறது எப்படி ஆகும் அப்படின்னு சொன்னா, மாசஸ் இந்த என்ன இடைஞ்சல் பண்ற சக்திகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா லிட்டில் பவர் இருக்கிறதா இருந்தாலும் பலது சேர்ந்து போட்டு இந்த மெஜாரிட்டி டேக்கிங் ஓவர் மைனாரிட்டின்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து இவாளை வந்து தன்னோட மார்க்கத்துல வந்து நிம்மதியா சரிக்க விடாம வாழ்க்கை இடைஞ்சல் பண்ற மாதிரி கிளானி வரும்போது, அபியுத்தானம் அதர்மஸ்ய, அந்த விபரீதமான மார்க்கத்துக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா பிரச்சாரம் கிடைக்கும் போது, அது ரொம்ப மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து ஃபாலோ பண்ணும்போது, அவளை வந்து இந்த தர்மத்துல சரிக்கணும்னு சின்சியரா இருக்கிற ஜீவன்களால அதை வந்து அந்த சக்தியை எதிர்த்து ஜெயிக்க முடியாது முக்காவாசி. அது வந்து கஷ்டமான காரியம். ஏன்னா அவளுக்கே அந்த பர்சனல் லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. அது பூர்ணமா கடந்தவான்னாக்கா அந்த பரம்பொருளோட கலந்தவானா அந்த பரம்பொருளுக்கு 100% அவ மூலமா ஆப்ரேட் பண்ண முடியும். அவளுக்கு அந்த பர்சனல் லிமிட்டேஷன்ஸ் இருக்குங்கிறச்சே வந்து அவளால வந்து அந்த சக்திகளை வந்து ஜெயிக்க முடியாது. அப்ப அவ வந்து சின்சியரா பிரார்த்தனை பண்றா, எங்களுக்கு இப்படி ஆயிடுத்தே, உன்னை அடையறதுக்கு இருக்கிற மார்க்கம் நீ தானே எங்களெல்லாம் வந்து வழி நடத்திட்டு போற, நீ வந்து எங்களுக்கு வந்து இடைஞ்சல் வந்ததுன்னா நீ காப்பாற்ற வேண்டாமா அப்படின்னுட்டு அந்த பரம்பொருள் கிட்ட அவ அப்பீல் பண்ணினானாக்க
அந்த சுச்சுவேஷன்ல நான் வந்து என்னையே சிருஷ்டிச்சுண்டு இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல ஒரு கேரக்டரா நான் வரேன். அவளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு முக்கியமான விஷயம் அதுதான். அவளுக்கு தர்மத்துல வந்து சரிக்கிறவாளுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக ஆத்மானம் சிருஜாமியம், என்ன நானே வந்து சிருஷ்டி பண்ணிக்கிறேன். 8வது பாடல், பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. கிளீனா சொல்லிவிட்டார். யாரும் அது டவுட்டே இருக்க முடியாதபடி அந்த பரம்பொருளை அடையறதுக்கு உண்டான வழி இது. தர்மம்ங்கிற மார்க்கத்தை வந்து அந்த மார்க்கத்துல போகக்கூடிய சாதுக்களை வந்து ரக்ஷ பண்ணி அவ அந்த மார்க்கத்துல திருப்தியா பிரச்சனை இல்லாம சரிக்கிறதுக்கும், அந்த அந்த மார்க்கத்துல அவளுக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடிய விபரீதமான சக்திகளை வந்து ஜெயிக்கிறதுக்கும், அந்த தர்ம மார்க்கத்தை வந்து நல்லா ஸ்பஷ்டமா லோகத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணறதுக்கும் நான் வந்து சம்பவாமி யுகே யுகே. ஒரு யுகத்துக்கு ஒரு வாட்டிங்கிறது இல்ல, அது வந்து எந்தெந்த சிச்சுவேஷன்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு நிலை வருதோ அப்பப்பெல்லாம் வர்றார். அது எல்லா மகான்கள் கிட்டயும் இருக்கிற ஸ்துதியில எல்லாம் பார்த்தான்னா அப்பப்ப நம்ம என்னமோ இப்பதான் கலி இத்தனை வருஷம் ஆகி நம்ம காலம்தான் இருக்கிறதுலயே ரொம்ப மோசமா இருக்குன்னு தோணித்துன்னா யாருக்காவது முன்னாடி இருக்கிற ஸ்துதிகள்லாம் எல்லாம் படிச்சு பார்த்தான்னா எல்லாரும் அதே மாதிரிதான் ஸ்துதி பண்ணியிருக்கா. ஏன் தாங்க முடியல. இவர் நம்ம காவியகண்ட கணபதி முனி ரமண சத்வாரிம்சத்துல வந்து சொல்லுவார், ஒரு தேவனே இருக்கானான்னு லோகமே சந்தேகப்படுற மாதிரி ஆயிடுத்து நிலைமை. அதனால வந்து குரு ரூபமா உடனே வந்து எல்லாரும் அந்த குருவோட சீட்டு காலியா இருக்குன்னு எல்லாரும் வழிகாட்டிக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கா. நீ வந்து மனுஷ ரூபத்துல வந்திருக்கிற ஸ்கந்தன் இல்லையா, அன்னைக்கு உங்க அப்பாக்கு தத்துவோபதேசம் பண்ணினவ, நீ வந்து அந்த பிளேஸ நீ ஆக்குபை பண்ணிக்கணும் அப்படின்னு காவியகண்டர் ஸ்துதி பண்ற. ஆதிசங்கரோட ஆவிர்வாவத்துக்கு முன்னால பார்த்தா இதேதான் சொல்றான். வேத தர்மமே அழிஞ்சு போயிடுத்து, யாருக்கும் அதோட பர்பஸே தெரியல, அதை ஃபாலோ பண்றவாலும் வெறும் கர்மட்டாலா காமியமா பண்ணிட்டு இருக்கா, யாருக்கும் ஞானம் அந்த இதுன்னா என்னன்னே தெரிய மாட்டேங்கிறது. அதனால நீங்க வந்து இந்த மார்க்கத்தெல்லாம் பிரசஸ்தம் பண்ணி தரணும். தட்சிணாமூர்த்தி வந்து காலடியில ஆதிசங்கரா அவதாரம் பண்ணினார். எல்லா சிச்சுவேஷன்லயும் இதுதான் ரீசன். அந்த பரம்பொருளை அடையறதுக்கு உண்டான மார்க்கத்துல சரிக்கிறவாளுக்கு ரொம்ப தாங்க முடியாத இடைஞ்சல் வந்து அவளால அந்த சரிக்க முடியலன்னா அவளை சப்போர்ட் பண்றதுக்கு, அவளை சப்போர்ட் பண்ற விதமா அவளை எதிர்க்கக்கூடிய சக்திகளை வந்து நீக்கிறதுக்கு, அந்த தர்ம மார்க்கத்தை வந்து நல்லா கிளீனா எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு, அதுக்குதான் வந்து அப்பப்ப அந்த எப்பெல்லாம் அந்த தேவை ஏற்படுறதோ அப்ப நான் வந்து சம்பவாமி. அவர் வந்து பிறக்கிறவர் இல்ல, சம்பவிக்கிறவர். அந்த சிச்சுவேஷன்ல தன்னை வந்து தானே உற்பத்தி பண்ணிட்டு பிரகிருத்தியை யூஸ் பண்ணிட்டு ஒரு கேரக்டரா நான் வரேன்ப்பா. 9வது பாடல், ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதா தியக்த்வா தேகம் புனர்ஜென்ம ந ஏதி மாம் இது புனர்ஜென்ம ந ஏதி மாம் ஏதி சஹார்ஜுன. அது இந்த அவதாரத்தோட ஸ்பெஷாலிட்டி. அந்த அவதாரத்தினால கிடைக்க கன்செஷன் இல்லைன்னு டிஸ்கவுண்ட் ஆஃபர் மாதிரி, அவதாரத்தினால கிடைக்கக்கூடிய ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபர். இந்த ஜென்மம் அந்த அவதாரம் நம்ம ஒரு ரூபத்துல அந்த மேனிஃபெஸ்டேஷன்ல கிடைக்கிறேன் இல்லையா, அந்த ஜென்மாவோ அந்த ஜென்மால அந்த அவதார புருஷர் மூலமா நடந்த கர்மாக்களோ அதெல்லாம் வந்து திவ்யமான, எல்லாமே திவ்யமானது. ஏன்னா அதுக்கு வந்து என்ன இண்டிவிஜுவல் சென்ஸோட ஆசையினால கர்மானால ஈடுபடுற இது இல்லை. அதனால அந்த லைஃபே வந்து இட் இஸ் ஸ்பெஷல். அதை யாரு ரெக்கக்னைஸ் பண்ணி அதுகிட்ட கனெக்டட் ஆறாலும், ஏன்னா அது ரொம்ப ஈஸி இல்லையா, நம்ம இருக்கிற லோகத்துல நம்மள மாதிரி ஒரு உருவத்துல வந்து பிறந்து வாழ்ந்திருக்கார் அப்படிங்கறத வந்து அதுகிட்ட கனெக்டட் ஆகிறது ரொம்ப ஈஸி. அது திவ்யமான ஒரு லைஃப் அப்படி இல்லாட்டா அதையும் போய் டவுட் பண்ணிட்டு ஹவு கேன் வி பி ஷியோர், அது வந்து வாஸ்தவமா ஒரு
எல்லாத்தையும் கடந்த பொருளா இல்லையா, ஏதோ அவ ஆசையில அப்படி எல்லாம் ஏதோ பண்ணினதெல்லாம் நம்ம வந்து அவதாரம்னுங்கிற கவர்ல மூடி மாதிரி அப்படியெல்லாம் தோணி போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்படிலாம் தோணாம அதோட அதோட திவ்யத்துவத்தை யார் வந்து புரிஞ்சுக்கிறாளோ, அந்த அந்த ஆவிர்பாவத்துல நடந்த கர்மாக்கள் எல்லாமே வந்து திவ்யமானதுன்னு அதுகிட்ட ரிலேட் ஆகி ஏவம்யோ வெத்தி தத்துவம் அது எல்லாமே வந்து அந்த பரம்பொருளோட செய்கைதான் அப்படின்னு யார் வந்து அதை ரியலைஸ் பண்றாளோ அவளுக்கு வந்து இந்த சரீரத்தை விட்டாக்க என்னதான் வந்து அடைவா, திருப்பி இன்னொரு ஜென்மால வந்து பிறக்க மாட்டான். ரொம்ப ஈஸியான சாதனை. அது மாதிரி நம்ம காலத்துல யாரு நம்மளுக்கு வந்து வழிகாட்டியா இருக்காளோ அவளோட திவ்யத்துவத்தை நம்ம புரிஞ்சுட்டாலே போறோம். அது வந்து அவளுக்கு மோட்சத்துக்கு சாதனமா ஆயிடுறது. திருப்பி அவ வந்து பிறக்க மாட்டா. அடுத்த பாடல் 10வது பாடல். பீத ராக பய குரோதா மன்மயா மாம் உபாஸ்ருதாக பகவோ ஞான தபசா பூதா மத்பாவம் ஆகதாக. பல பேர் அந்த மாதிரி பீத ராக பயக்ரோதா, இது ஆசை வேணும் வேண்டாங்கிறது, ராகம் குரோதம் அப்புறம் பயம், அது எல்லாத்தையும் வந்து விட்டவர்கள் மண்மயா மாம் உபாஸ்ருதா, என்மயமாவே, அதாவது என்கிட்ட ஃபுல் ஃபோக்கஸே வச்சு என்னையே ஆசிரியமா எடுத்துண்டு அதுவே ஒரு தபஸ். எனக்கு என்மயமாவேனாக்க தன்னோட சகல ஃபேக்கல்டிஸையும் எனக்கே சமர்ப்பணம் பண்ணி என்னையே ஆசிரியமா பூண்டு வாழறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய தபஸ். அவளோட இண்டிவிஜுவல் சென்ஸ் வேணும் வேண்டாம், அந்த இமோஷன்ஸுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, அது வந்து ஞான தபஸ்ன்னு அவரே சொல்றார். மண்மையா மாம் உபாசிதாக ஞான தபசா. அந்த மாதிரி வாழ்ந்தவர்கள், அதாவது என்ன, அந்த அவதாரத்துல வந்து அதுகிட்ட கனெக்டட் ஆகுறது ரொம்ப ஈஸின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதை கனெக்டட் ஆகி அதையே ஆசிரிச்சுண்டு வாழறவர்களுக்கு அதுவே ஞான தபஸாயிடுறது. அவளே அதுலயே கிளென்ஸ் ஆகி பூத்தர்களாகி கம்ப்ளீட்டா கிளென்ஸ் ஆகி மத் பாவம் ஆகதாக, என்னுடைய பாவத்தையே அடைந்தவர்களாக ஆயிடுறா. அந்த மாதிரி பல பேர் ஒரு ஒரு ஆவிர்பாவத்தையும் வந்து பிடிச்சுண்டு அந்த ஆவிர்பாவத்துல அவளோட சிஷ்யர்கள், அவளோட குரூப்னு சொல்ற, அதாவது அவளோட டிவினிட்டியை புரிஞ்சுண்டவான்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி பல பேர் ஒவ்வொரு ஆவிர்பாவத்துக்கும் அந்த ஆவிர்பாவத்தோட கனெக்டடா இருக்கிறவா எல்லாரும் வந்து அந்த அதுகிட்ட கனெக்டடா ஆகிறதுனாலயே கம்ப்ளீட்டா கிளென்ஸ் ஆகி அந்த பரம்பொருளை வந்து சகஜமா ஈஸியா அடைஞ்சுடுறாப்பா. 11வது பாடல். ஏ யதாமாம் பிரபத்யந்தே தாம் ததைவ ச பஜாம்யஹம் மம வர்த்மானுவர்த்தந்தே மனுஷ்யாக பார்த்த சர்வசா. இந்த அவதார காலத்துல யார் யார் வந்து என்ன எந்தெந்த பாவத்துல என்கிட்ட கனெக்டட் ஆகிறாளோ அவளுக்கு அந்தந்த பாவத்துல அந்தந்த ஆங்கிள்லயே நான் அவளுக்கு வந்து அனுகிரகம் பண்றேன். அது கிருஷ்ணாவதாரத்துலதான் ரொம்ப சொல்றது. அதுவும் அவர் வந்து இந்த பாகவதத்துல அந்த ஸ்லோகம் இருக்கு. இது கம்சன் வந்து யஜ்யத்துக்கு கூப்பிட்டு, அந்த தனுர் யஜ்யத்துக்கு கூப்பிட்டு உள்ள நுழையறச்ச பாக்குறவா எல்லாரும் அவளோட பாவத்துக்கு தகுந்த மாதிரி கிருஷ்ணன் கிட்ட எப்படி ரிலேட் ஆனா, குழந்தைன்னு நினைச்சுண்டா அந்த வசுதேவர் தேவகி அந்த வம்சத்துல இருந்த பெரியவாள்லாம் வந்து பாக்கி விருஷ்ணிகள்லாம் நம்மளுக்கு ஒரு லீடர் வந்துட்டான்னு நினைச்சுண்டா, சில பேர் நம்மளுக்கு நல்ல ஃப்ரெண்டு வந்துட்டான்னு நினைச்சடா, அங்க இருந்த லேடிஸ் எல்லாம் வந்து ஐயோ ரொம்ப அழகா இருக்கிறவன் ஒரு ஹேண்ட்ஸம் பர்சன் வந்திருக்கான்னு நினைச்சுண்டா, கம்சனுக்கு பார்த்தாடாக்கா வந்து யமன் வந்திருக்கான்னு தோணித்து. எப்படியோ அதுகிட்ட கனெக்டடா ஆனாக்க அவாவா எப்படி கனெக்டடா ஆனாலோ கிருஷ்ணாவதாரத்துல தான் ரொம்ப மேக்சிமம் அது பார்க்கலாம். நாராயணியத்துல கூட அந்த ஸ்லோகம் இதுலயும் இருக்கு, பாகவதத்துலயும். அந்த 7வது ஸ்கந்தத்துல யுதிஷ்டர்கிட்ட நாரதர் சொல்லும்போது என்னென்ன பாவம் வச்சுட்டு யார் யார் வந்து அவர்கிட்ட கனெக்டட் ஆனாலோ அந்தந்த மார்க்கத்துல அவளுக்கு அனுகிரகம். சிசுபாலன் துவேஷத்தினால கனெக்டட் ஆன அவனுக்கு வந்து பரம வைரியா, அவனோட பயங்கரமான எதிரியா வந்து கழுத்தியே சீவிட்டார். ஏதோ ஒண்ணு பண்ணி
மொத்தம் அந்த ஜீவன் எப்படி அதுகிட்ட கனெக்டட் ஆகிறதோ அந்த மார்க்கத்துல அந்த ஜீவனுக்கு வந்து அனுகிரகம். ஏ யதா மாம் பிரபத்யந்தே தாம் ததைவ ச பஜாமி அகம் மம வர்த்மானு வர்த்தந்தே மனுஷ்யாக பார்த்த சர்வசா. அதாவது அதுகிட்ட கனெக்டடா ஆகிறதுங்கிறது வந்து அந்தந்த ஜீவனோட சத்வரஜஸ்தமோ குணங்களோட காம்பினேஷனுக்கு தகுந்த மாதிரி தானே கனெக்டட் ஆக முடியும். யாரோ சொன்னாங்கிறதுக்காகவோ புக்ல படிச்சோங்கிறதுக்காகவோ ஒரு மாதிரி போயெல்லாம் ரிலேட் ஆக முடியாது. அது வந்து எப்படி அதுகிட்ட ஏற்படுற கனெக்ஷன் ஆக்சுவலா அதுவே தான் ஏற்படுத்துறது. சோ எப்படியும் எல்லா ஜீவன்களையும் வழி நடத்துறது ஆந்தரிகத்துல இருந்துன்னு அந்த பொருள் தான். சோ எப்படியா இருந்தாலும் அதுகிட்ட தான் கனெக்டடா இருக்கும். அது ஒரு பெரிய ஆஸ்வாசம். மம வர்த்மானு வர்த்தந்தே, நான் எந்த ரூட்ல போட்டிருக்கேனோ அந்த ரூட்ல தான் எல்லாருக்கும் என்கிட்ட வர முடியும். இல்லைன்னாலாம் அவளோட சாய்ஸ்ல எல்லாம் ஒண்ணும் வந்துவிட முடியாது. மனுஷ்யாக பார்த்த சர்வசா. 12வது பாடல். காங்க்ஷந்தஹ கர்மணாம் சித்திம் யஜந்தைஹ தேவதாஹ க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர்பவதி கர்மஜா. சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாக. இது ஏன் இப்ப இங்கே சொல்றார்? தஸ்ய கர்த்தாரம் அப்படின்னா வித்தி அகர்த்தாரம் அவ்யயம். ஓகே, அதாவது ஓகே, அதாவது முன்னாடி இங்க சொன்னாரோனோ பூதா ஞான தபசா மத்பாவம் ஆகதாக. என்கிட்ட கனெக்டட் ஆறவர்கள் வந்து அதனாலேயே வந்து அந்த சித்த சுத்தி அடைஞ்சு ஞான தபஸ்னால என்ன வந்து அடையறா அப்படின்னு சொன்னார். இப்ப ஆனா எல்லாருக்கும் வந்து அந்த பரம்பொருளோட நாட்டம் இல்லை. அப்படி அது சில பேருக்கு வந்து இங்க நம்ம ரொம்ப க்ஷேமமா நம்ம நினைக்கிற மாதிரி வைபவமா வாழணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னானாக்க காங்க்ஷந்தஹா கர்மணாம் சித்திம். இந்த இந்த லோகத்துல இந்த வாழ்க்கையில வந்து இப்படி வாழணும் அப்படி வாழணும், இந்த சித்திகள்லாம் கிடைச்சாதான் நம்மளே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா நடத்தணும்னு நினைக்கிறவா வந்து அந்தந்த கோல் எல்லாம் அடையறதுக்காக வந்து யஜ்யங்கள்லாம் பண்ணி தேவதைகள் எல்லாம் ப்ளீஸ் பண்ணி அந்தந்த மாதிரி பலனெல்லாம் அடைஞ்சு திருப்தியா வாழணும்னு பாக்குறா. ஒன்றும் தப்பு இல்லை. க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர் பவதி கர்மஜா. அப்படி பண்ணக்கூடியன யஜ்யங்கள், அப்படி பண்ணக்கூடியன தேவதா பிரீத்தினால வந்து இந்த பூலோகத்துல வாழறதுக்கு அவளுக்கு பல சித்திகள்லாம் கிடைச்சு அவ எதிர்பார்க்கிற மாதிரி நன்னா க்ஷேமமா நல்லபடியாவே வாழ்வா. க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர் பவதி கர்மஜா. அந்த மாதிரி கர்மா பண்றதுனாலே வந்து கர்மா பண்றதுக்கு வந்து இமீடியட்டா அவளுக்கு தேவதா அனுகிரகம் எல்லாம் கிடைச்சு நல்லபடியா சித்திகள்லாம் கிடைச்சு வாழவும் வாழ்வா. ஞான தபஸ் இல்ல இப்படி வாழணும்னு நினைக்கிறவாளுக்கும் அதுவும் ஒரு அனுகிரகம் தான். நல்லபடியா வாழ்ந்து அப்புறமா மெச்சூராகி வரட்டும். சாதுர்வர்ணியம் 13வது. சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசா தஸ்ய கர்த்தாரம் அப்படி மாம் வித்தி அகர்த்தாரம் அவ்யயம். ஸோ அந்த குணபேதங்கள் குணபேதங்களுக்கு தகுந்த மாதிரி தானே அந்த ஜீவனுக்கு வந்து அந்த பரம்பொருள் கிட்ட நாட்டமும் ஈடுபாடும் ஏற்படும். ஸோ அவாவால வந்து அவாவா மார்க்கத்துல மெச்சூர் பண்ணறதுக்கு அப்படின்னுட்டு நான் தான் வந்து 4 விதமான டிவிஷன்ஸை இந்த சொசைட்டியில கிரியேட் பண்ணியிருக்கேன். குண கர்ம விபாகசா. அவளோட சத்வரஜஸ்தமோ குணங்களோட காம்பினேஷன் அந்த அந்த இஃபெக்ட்னால அவ எப்படி அந்த உபாதி இயங்க முடியுங்கிறத வச்சு அந்த உபாதியால என்னென்ன கர்மால ஈடுபட முடியும் அப்படிங்கிறத வச்சு 4 விதமான டிவிஷன்ஸை இந்த சொசைட்டில நான் தான் உண்டு பண்ணியிருக்கேன். அதாவது திருப்தியா நல்லபடியா பேலன்ஸ்ல வாழ்ந்து அவாவா தர்மத்தை பண்ணி எல்லாரும் அதனாலேயே மெச்சூரிட்டி அடைஞ்சு கர்மாவை கடந்து இந்த சைக்கிளை கடந்து சித்த சுத்தி வந்து என்கிட்ட வரலாம். ஸோ அந்த மாதிரி ஏற்பாடும் நான் பண்ணி வச்சிருக்கேன். சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசா தஸ்ய கர்த்தாரம் அபிமாம். அப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணினதும் நான் தான். வித்தி அகர்த்தாரம் அவ்யயம். ஒரு கர்மாவும் பண்ணாத அவ்யய பொருளா கால தேசங்களுக்கு அப்பாற்பட்டு இந்த மேனிஃபெஸ்டேஷனை கடந்து இருக்கிற பொருளும் நான் தான். ஆனா இந்த கால தேசங்களுக்கு உட்பட்ட இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல எல்லா ஜீவன்களும் ஒரு மாதிரி நல்லபடியா ஒரு மார்க்கத்துல சரிச்சு நல்லபடியா இங்கேயும் வாழ்ந்து
இந்த ப்ராசஸ் சித்த சுத்தியும் அடைஞ்சு என்கிட்ட வரத்துக்கு உண்டான வழியை போட்டு கொடுக்கறதும் நான் தான். அதுல சின்சியரா இருக்கிற வாழ்க்கை இடைஞ்சல் வந்து அதை கிளியர் பண்றதுக்கு நானே வரேன். எல்லாம் கம்ப்ளீட்டா அதோட மேனேஜ்மெண்ட் எந்த ரேஞ்சில் இருக்குங்கிறத ஃபுல்லா சொல்லித்தரார். 14வது பாடல். நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்பிருஹா இதி மாம் யோ அபிஜானாதி கர்மபிர் நசபத்தியதே. ஏன் நான் அப்படி அவதாரம் எடுத்து வந்து கர்மா ஏதோ என் மூலமாலாம் நடக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த எந்த கர்மாவும் என்னோட ஒட்டிக்காது. ஏன்னா என்ன பண்றவன் இல்லையே, அது ஸ்பெஷல் மேனிஃபெஸ்டேஷன். அது யாருக்கு தர்மத்துல வந்து சரிக்கிறவாளுக்கு கஷ்டத்துல இருக்கிறவாளை காப்பாத்துறதுக்குன்னு வந்திருக்கு. அதனால அது மூலமா நடக்கிற செயல்பாடுகள் எதுவும் வந்து சாதாரண, அதாவது என்ன கர்ம வாசனையோட என்ன கர்மாவோட நல்லது கெட்டது நான் பண்றேங்கிற அந்த கர்த்தத்துவ பாவத்தோட கர்மால ஈடுபடுற ஜீவன்களுக்கு எப்படி அந்த கர்ம பலம் ஒட்டிக்குமோ அந்த மாதிரி இந்த அவதாரத்துல வந்த இதுக்கு வந்து எதுவும் ஒட்டிக்காது. ஏன்னா அதுக்குன்னு ஒன்றும் பண்றதுக்கு எல்லாம் இல்லை. அகர்த்தா வித்யா அகர்த்தாரம் வேற சொன்னார் இல்லையா, எதுவும் பண்ணாம இருக்கு. அவருக்கு அந்த கன்ஃபியூஷனே வரல, நான் பண்றேங்கிற அந்த பாவம் எல்லாம் வரல. அதனாலதான் அந்தந்த சிச்சுவேஷன் யாரு வந்து அந்த தர்ம மார்க்கத்துல சரிக்கிறவாளுக்கு எப்படி இருக்கிற கஷ்டம் இருக்கோ அதை நிவர்த்தி அந்த சிச்சுவேஷன்ல அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு என்ன வேணுமோ அந்த எனர்ஜி அவர் மூலமா நடக்கிறது. அவர் ஒன்றும் நான் ஹீரோ மாதிரி வந்து யாரையோ காப்பாத்திவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன்ல அவருக்கு ஒன்றும் கிடையாது. எந்த கர்மாவும் வந்து அவரோட போய் ஒட்டிக்கிறதும் கிடையாது. நம்ம கர்ம பலே ஸ்பிருஹா, ஏதோ அந்த கர்மாவோட ரிசல்ட் எல்லாம் வந்து அவரை ஸ்பர்ஷமே பண்ணாது. நம்மள ஏதோ பண்ணினதுனால நன்னா எடுத்து அப்படிங்கிற மாதிரி கர்மாவும் ஒட்டிக்காது, கர்ம பலனும் அவரோட ஒட்டிக்காது. அவருக்கு அந்த கன்ஃபியூஷனே இல்லை. இப்படி என்னுடைய தன்மை வந்து இப்படிப்பட்டது. அவதாரத்தினால இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல ஒரு கேரக்டரா வந்து இருந்தாலும் எதுலயும் ஒட்டிக்காம நான் இருக்கேங்கிற என்னுடைய தன்மையை வந்து யார் தெரிஞ்சுக்கிறானோ அவனுக்கும் வந்து கர்மா வந்து அவனோட ஒட்டிக்காது. எவ்வளவு பெரிய அனுகிரகம். ரொம்ப சிம்பிளா என்னுடைய திவ்யத்துவத்தை புரிஞ்சுக்கிறவனுக்கே வந்து எந்த விதத்திலையும் பாதிப்பு ஏற்படாது அப்படிங்கறத அப்படி சொல்றார். இதிமாமியோ அபிஜானாதி கர்ம பிர்னச பத்தியதே. அவருக்கு கன்ஃபியூஷன் இல்லைங்கிறது ஓகே, அவருக்கு எந்த கர்மாவும் ஒட்டிக்காது அப்படிங்கறத வந்து ஒரு ஆள் புரிஞ்சுட்டான்னா அவனுக்கும் கர்மபந்தம் போயிடுறது. 15வது பாடல். ஏவம் ஞாத்வா கிருதம் கர்ம பூர்வைரபி முமுக்ஷுபிஹி குரு கர்ம தஸ்மாத் துவம் பூர்வைஹி பூர்வதரம் கிருதம். இப்படிதான்ப்பா முன்னாடி காலத்துல இருந்து ஜனகாதேகான்லாம் சொன்னாரோ இல்லையோ, பல பேர் இந்த கர்ம யோகத்துல இருந்த ராஜ ரிஷிகள் எல்லாரும் அண்டர் மை டிரெக்ஷன்ஸ் இந்த யோகத்தை வந்து தெரிஞ்சின்றவா எல்லாரும் வந்து முன்னாடி இப்படிதான் கர்மால ஈடுபட்டு இருந்தா. அதாவது தாம் பண்றோம் அப்படிங்கிறது இல்லாம எல்லாத்தையும் நடத்துற அந்த பொருள் தான் நடத்துறதுங்கிற பாவத்துல வந்து அப்படிதான் முமுட்சுக்கள்லாம் ஈடுபட்டு இருந்தா. அதாவது இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல இருந்து ஃப்ரீடம் அடையணும், இந்த ஜீவ போதத்தை வந்து கடந்து அகண்டமா நம்மளுடைய உண்மையான நிலையை உணரணும்னு நினைக்கிறவா எல்லாரும் இப்படிதான் கர்மால ஈடுபட்டு இருந்தா. அதாவது அந்த கர்ம பந்தத்தை முடிச்சுக்கிறதுக்கு இதுதான் நல்ல வழி, அப்படிதான் அவ ஈடுபட்டு இருந்தா. நீயும் அதே மாதிரி கர்மா பண்ணு. அதாவது இந்த கர்மாவெல்லாம் முடிச்சுக்கிறதுக்கு நான் பண்ணுவேன் பண்ண மாட்டேன், இது நல்லது இது கெட்டது அப்படின்லாம் வந்து யூ டோன்ட் சிட் இன் ஜட்ஜ்மெண்ட் ஓவர் இட். அந்த பரம்பொருளுக்கு சமர்ப்பணமா அது நடத்துறது, அது பார்த்துக்கிறது அப்படின்னு அதுகிட்ட கனெக்டட் ஆகி நீயும் அப்படியே வந்து கர்மால ஈடுபடு. குரு கர்மைவ தஸ்மாத் துவம் பூர்வைஹி பூர்வதரம் கிருதம். முன்னாடி எப்படி எல்லாரும் இதை புரிஞ்சுட்டு கர்மால ஈடுபட்டாலோ அதே மாதிரி நீயும் இப்போ கர்மால ஈடுபடுவாயாக. 16வது பாடல். கிம் கர்ம கிம் அகர்ம இதி கவயோ அப்பி அத்திர மோகிதாக தத்தே கர்ம பிரவக்ஷ்யாமி யஜ்ஞாத்வா மோக்ஷசே அசுபாத். இந்த கர்த்திருவத்தோட நான் பண்றேன்
பொறுப்பு என்னோடது அப்படிங்கிற பாவத்தோட பொறுப்பு என்னோடதுன்னு வந்துடுத்துன்னா எது பண்ணணும் எது பண்ணப்படாது அப்படிங்கறதெல்லாம் டிசைட் பண்ணணும். அது டிசைட் பண்றதுக்கு நம்மளுக்கு இருக்கிற ஃபேக்கல்ட்டி என்ன, நம்மளோட மனசு புத்தி தான். அதுதான் அதுக்கு மேல கடந்து நம்மளுக்கு பார்க்க முடியாது. மனசு புத்தி எது நல்லதுன்னு சொல்றதோ எது கெட்டதுன்னு சொல்றதோ அதுதான் பண்ணணும் பண்ணப்படாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த எது பண்ணணும் பண்ணப்படாதுங்கிறது பார்த்தானாக்க அது வந்து இட் இஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். கவையோ அப்படி மோகிதாகா, ரொம்ப படிச்சவா இந்த கர்மாவை பத்தி ரொம்ப டீட்டெயில்டா அது இதுன்னு பார்த்தவா கூட வந்து அவளுக்கே கன்ஃபியூஷனா இருக்கு எதை பண்ணணும் எதை பண்ணப்படாதுன்னு. மகாபாரதத்துலதான் சொல்லுவா, தர்மத்தோட உபதேசம் பலது வருது இல்லையா, அந்த சிச்சுவேஷன், அந்த வேற பீஷ்மர் உபதேசம் பண்றது பல சிச்சுவேஷன்ஸ்லயும் வர்றது இல்லையா. அப்ப வந்து ஏகப்பட்ட டிஸ்கஷன் இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்தா அப்ப என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது. அது வந்து நம்மளோட மனசு புத்தி நம்மளோட சாஸ்திர ஞானம் அதெல்லாத்தையும் வச்சுட்டு பார்க்கணும் அப்படின்னு பார்க்க போனானா ரொம்ப படிச்சவாளுக்கு கூட வந்து இட் இஸ் வெரி கன்ஃபியூசிங். விசேஷ தர்மம் அப்படின்பா, சாமானிய தர்மம்பா, இந்த தர்மத்துக்காக அதை விடலாம்பா, அந்த தர்மத்துக்காக இதை விடலாம்பா, எந்த சிச்சுவேஷன்ல எதை பண்ணணும் பண்ணக்கூடாது. அது அந்த இந்திரியம் மனசெல்லாம் தனக்கு வேணுங்கிறது பிடிச்சத வந்து எப்படியோ உள்ள திருகிவிடும். அந்த வீக்னஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா இதெல்லாம் பண்ணப்படாது. இங்க இதுல வந்து இவா இப்படி சொல்லியிருக்கா, அவ அந்த தர்மத்துல அப்படி சொல்லியிருக்கா அப்படின்னு நமக்கு எது ஃபேவரபிளா இருக்கோ அதை எடுத்துட்டு அதுல வில் பி ஃபீடிங் அவர் ஓன் இந்திரியாசன்மா அப்படியெல்லாம் நடந்துவிடும், நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எது பண்ணணும் எது பண்ணப்படாது அப்படிங்கறத வந்து ரொம்ப படிச்சு கிடிச்சு தெரிஞ்சுன்றதுனாலலாம் ஒன்றும் கிளாரிட்டி வந்துவிடாது. அவளே கன்ஃபியூஷன்ல தான் இருக்கா. தத்தே கர்ம பிரபக்ஷாமி யஜ்ஞாத்வா மோக்ஷசே அசுபா. நான் இப்போ உனக்கு சொல்றேன் கர்மானா என்ன, அதுல எப்படி ஈடுபடணுங்கிறத நான் உனக்கு சொல்றேன். அது தெரிஞ்சுட்டேனாக்க நீ வந்து யூ வில் கெட் ஃப்ரீ ஃப்ரம் கர்மா. ஏன்னா தெரியாம அதுல ஈடுபட்டானாக்க திருப்பி அந்த சுழல்ல போய் மாட்டின்ண்டே இருக்கும். நான் உனக்கு இப்ப அதை சொல்றேன், நீ அதை தெரிஞ்சுட்டேனாக்க நீ வந்து இப்ப ஃப்ரீ ஆயிடுவ அப்படின்னார். 17வது பாடல். கர்மணோஹி அப்படி போத்தவ்யம் போத்தவ்யம் ச விகர்மணஹா அகர்மணச்ச போத்தவ்யம் கஹனா கர்மணோ கதிஹி. இன்னைக்கு இஸ் எக்ஸ்பிளைனிங் தி கன்ஃபியூஷன் ஃபர்தர். இதெல்லாம் வந்து படிச்சு கிடிச்சு தெரிஞ்சுக்கிறவா இருக்காளே, எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு அது வந்து என்னெல்லாம் அவ தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப நம்மளே வந்து ஏதாவது ஒரு விஷயம் கத்துக்கிறோம்னா என்ன பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கணும், என்னெல்லாம் பண்ணப்படாதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அப்பதான் இஃபெக்டிவ் லேர்னிங். இத அது மாதிரி கர்மால வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும், அப்புறம் வந்து எதெல்லாம் பண்ணப்படாதுன்னு தெரிஞ்சுக்கணும், அப்புறம் விகர்மா விகர்மா வந்து செய்யக்கூடாத கர்மா, செய்யாம இருக்க கர்மா செய்யறது, செய்யக்கூடாத கர்மா, கர்மா செய்யாம எப்படி இருக்கிறது, இன்ஆக்ஷன், அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து ரொம்ப டீப்பானது. கஹனா கர்மணோகதிகி. இந்த கர்மாங்கிறத வந்து நம்ம ஃபுல்லா நம்மளோட மனசு புத்திக்குள்ள அடக்கிக்கணும் அப்படின்னு பார்த்தானாக்க அதுக்கு கொஞ்சம் கஷ்டம். இட் இஸ் டூ வெரி டீப், டூ வெரி இன்ட்ரிகேட். 18வது பாடல். கர்மணி அகர்மயா பஷ்யேத்து அகர்மணிச்ச கர்மயா ச புத்திமான் மனுஷேஷு ச யுக்தா கிருஷ்ண கர்ம கிருத்து. ரொம்ப சிம்பிள். அது சொன்னார் இல்லையா, நான் இப்போ உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு நான் ஒன்றும் சூக்ஷ்மத்தை வந்து இங்கே சொல்றார். ஆக்சுவலா இந்த கர்மா நடக்கிற அந்த பிளேன், அதாவது இந்த லோகம், இந்த கர்மா பண்ற ஆளு, அதுக்கு உண்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப சாலிடா 100% ட்ரூவா இருக்கக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிற பாவத்துல எதை பண்ணணும் எதை பண்ணப்படாது, பண்ணாம எப்படி இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் படிச்சு தெரிஞ்சுட்டு கரெக்டா நம்ம கேரி அவுட் பண்றோம் அப்படின்னாலும் ரொம்ப கஷ்டம். சிம்பிளா என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, இந்த கர்மாலாம் நடக்கிறது, அந்த கர்மாக்கு பேக்ல வந்து கர்மாங்கிற மூமெண்டே இல்லாம இருக்கிற இருப்பு இருக்கு.
இந்த கர்மாலாம் அதோட சர்ஃபேஸ்ல நடக்கிற மாதிரி காணறது அப்படிங்கிறத பார்க்கணுமா. கர்மணி அகர்ம யஹா பஷ்யேத். எல்லா கர்மாவும் நடக்கும்போது, எல்லா ஆக்ஷனும் நடக்கும்போது அந்த கர்மாக்கு பேக்ரவுண்ட்ல இருக்கிற அகர்மா, சலனம் இல்லாத இருக்கக்கூடிய இருப்பு. அதான் இப்ப கர்ம யோகத்திலேயே முன்னாடி அதானே சொன்னார். கார்த்தால எழுதி நம்ம ஏதோ வந்து வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அந்த மனசு ஏதோ யோசிச்சுட்டு இருக்கும். அடுத்த கர்மா இந்த கர்மாவை என்ன பண்ணணும், அதுக்கு இதை பண்ணணும், அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம். அதுல கவனத்தை போட்டு நான் பண்றேன் அப்படிங்கிறத வந்து இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டு அதை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணப்படாது அப்படின்னு அந்த ஆங்கிள் உன்னோட எனர்ஜியை போடாத, மூலத்துல கவனத்தை வச்சுக்கோ. இந்த கர்மா எப்படி நடக்கிறதுக்கு இருக்கோ அது நடக்கும். அதான் கர்மணி அகர்மா அகர்ம எஃப் பஷ்யத்து அகர்மணிச்ச கர்ம. சரி, நான் வந்து அப்படியே கண்ணை மூடிண்டு ஒரு யோக நிலையில, அதான் மனோலயம், மனோ நாசம் இல்லை, மனோலயம். தற்காலத்துக்கு எல்லா இந்திரியங்கள் மனசு புத்தி எல்லாத்தையும் நிறுத்தி ப்ராக்டிஸ்னால எச்சம்மாவோட சரித்திரத்துல அது வரும் இல்லையா, அவ லைஃப்ல ஒரே ட்ராஜடி, குடும்பத்துல இருக்கிறவ எல்லாரும் செத்து போயிட்டா அப்படிங்கிறத வந்து அவளால துக்கம் ரொம்பவே தாங்க முடியலங்கிறத யாரோ ஒரு யோகி வந்து அவளுக்கு உபதேசம் பண்ணி தருவார். அட்லீஸ்ட் தற்காலத்துக்காவது அந்த இமோஷன்ஸ்ல ரொம்ப விழாம இருக்கிறதுக்கு வந்து அப்படியே அந்த மூலத்துல கவனிச்சுன்னு அப்படியே இருக்கிறதுக்கு. ஆனா அந்த வாசனைகள் அந்த ஜீவ பாவத்தோட அம்சங்கள்லாம் எக்ஸாஸ்ட் ஆகல, அதையும் உள்ள வச்சுண்டு சும்மா சர்ஃபேஸ்ல அப்படியே அந்த மனோலய ஸ்டேஜ்ல இருந்தா அது கொஞ்ச நாளி அந்த நிலையில இருந்தாலே ரொம்ப நல்ல பூஸ்ட் குடிச்ச மாதிரி இதுவா இருக்கும். ஏன்னா அவ்வளோ மனசை அலைஞ்சு திரிஞ்சு திண்டாடி கஷ்டப்படுறத அட்லீஸ்ட் கொஞ்சம் அந்த லயஸ்திதியிலாவது ஒரு அமைதி கிடைக்கிறது அப்படின்னு தோணும். அந்த அளவுக்கு அது ஆச்சரியம் மினிமலா ஏதோ வச்சுக்கிறதுங்கிறது அளவுக்கு ஓகே. ஆனா ஆந்தரிகத்துல இருக்கிற வாசனைகள் ஜீவ போதத்துக்கு ஆதாரமா இருக்கிற கட்டுக்கள்லாம் போகாம அந்த லயத்தையே ஆசிரியிச்சுட்டு ஒரு ஜீவனுக்கு வந்து அல்டிமேட் ஸ்டேட்டை வந்து அடைஞ்சிட முடியாது. அதனாலதான் அண்ணாமலையானுக்கு தெரிய வரப்போ வந்து ஒரு அடியாரை வேற ஏற்பாடு பண்ணி விட்டு அவ எப்பெல்லாம் அந்த மாதிரி லயத்துல உட்கார்றாளோ அவளை டிஸ்டர்ப் பண்ணி எழுப்பி விட்டுரு அப்படின்ட்டு. அது ஏன்னா அவளுக்கு அது பழகி போயிடும். இந்த லயத்துல உட்காந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் டைம் அந்த மாதிரி எல்லாம் ஏதோ வந்தா தானே அப்படியே கொஞ்சம் ஆழிய உட்காந்துருவா பேசாம. பட் அந்த மூலத்துல இருக்கிற டிஸ்டர்பன்சஸ்லாம் ஃபுல்லா எக்ஸாஸ்ட் ஆகணும். ஆனால் விளையாட அப்ரோச் அது எப்பயுமே பார்க்கலாம். இன்ஃபேக்ட் அது சொல்லவே சொல்லுவார், என்னென்னலாம் வாசனைகள் இருக்கோ அந்த ஜீவ போதத்துக்கு ஆதாரமா அது எல்லாத்தையும் மூலத்திலேருந்து கலப்பிண்டு வந்து மூலத்துல ஒடுக்கி அது இல்லாம பண்றது அப்படிம்பார். எதுவும் மிச்சம் இருக்கக்கூடாது. இவ அம்மாக்கு அது இந்த ஜீவனோட வாசனைகள் எல்லாத்தையும் கான்சியஸா ஹிருதயத்துல ஒடுக்கினார் இல்லையா, பழனி சுவாமிக்கும் பண்ணார். ஆனா அப்புறம் ஃபுல்லா ஒடுங்கல, ஏதோ கொஞ்சம் ஏதோ மிச்சம் இருந்தது, அவருக்கு அப்புறம் அடுத்த ஜென்மா வந்துருத்து அப்படிம்பார். அந்த ஜீவ போதத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய எல்லா வாசனைகளும் கம்ப்ளீட்டா எக்ஸாஸ்ட் ஆகும்படியா எல்லா எனர்ஜிஸும் மூலத்துல ஒடுங்கினாதான் வந்து அப்புறம் நம்மளுக்கு ஒன்றும் ப்ராக்டிஸ்லாம் ஒன்றும் தேவையில்லை. சகஜமாவே அந்த நிலை அப்படியே தான் இருக்கும். அதனால எங்கேயோ மேலே போகிறோம், புதுசாக என்னவோ கிடைக்கிறது வரப்போகிறது அந்த ஒரு சென்சேஷனும் இருக்காது. அது மாட்ட கான்ஸ்டண்ட்டாக அப்படியே அந்த இருக்கிற அமைதி எப்பயும் அப்படியே இருக்கும். மென்டல் எக்ஸைட்மெண்ட் எல்லாம் இல்லாமல் அந்த நிலை வராதப்ப எது என்ன பார்க்காங்களோ கர்மணி அகர்மய பசியத்து அகர்மணிச்ச கர்மயா. ஸோ அதான் அகர்மணிச்ச கர்மயா. அந்த நான் வந்து கண்ணை முடிந்து அப்படியே அந்த மௌன நிலையில நான் அப்படியே இருந்து விடுறேன் அப்படின்னு சங்கல்பத்தினால இருக்கிறது வந்து சரிப்படாது. அப்ப யாரையாவது கர்மா பண்ணுன்னு சொன்னா அது ரொம்ப மைண்டுக்கு ரொம்ப டெரிபிளா இருக்கும் அது. ஏன்னா அது அமைதி, அந்த தற்கால அமைதிக்கு ரொம்ப அவ யூஸ் டு ஆயிட்டா இல்லையா, அவளை ஏந்து கர்மா பண்ணு கர்மால ஈடுபடணும் அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய பெயினா இருக்கும். அதுவும் ப்ராப்ளம். கர்மா நடக்கிறதுக்கு இருந்தா நடக்க போறது, நடக்கிறதுக்கு இல்லைன்னா நடக்க போறது இல்லை. நடக்கிறதோ நடக்கலையோ நம்மளுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற அந்த மூலத்துக்கிட்ட நம்ம வந்து கம்ப்ளீட்டா எக்ஸாஸ்ட் ஆற வரைக்கும் அது அது வந்து
இட் இஸ் நாட் ஃபுல் அண்ட் கம்ப்ளீட். அந்த மூலத்துக்கிட்ட வந்து அடங்கியாச்சுன்னு சொன்னா அப்ப கர்மாவும் அகர்மாவும் இட் மேக்ஸ் நோ டிஃபரன்ஸ். ஏன்னா கர்மா பண்றவனே இல்லை, அப்புறம் கர்மா என்ன அகர்மா என்ன? ஸோ அந்த நிலையை அடைஞ்சாதான் வந்து ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணி போக முடியும். இல்லாட்டா சிலருக்கு அந்த சில ஜீவன்களுக்கு வாசனை வந்து கர்மால ஈடுபடுற வாசனை இருக்குங்கிறதுனால வந்து கர்மா பண்ணிட்டே இருக்கும், ஏதாவது பண்ணிட்டே தான் இருக்கணும், எனக்கு சும்மாலாம் உட்கார முடியாதுங்கிற. சும்மா உட்காந்து அப்படியே இருக்கிறவளுக்கு வந்து எனக்கு கர்மால ஈடுபட முடியாது. ரெண்டுமே ப்ராப்ளம். அது ரெண்டுத்தையும் அதனால சொல்றாரு, கர்மால ஈடுபடும் போதும் அதுக்கு ஆதாரத்துல இருக்கிற சலனம் இல்லாத இருக்கிற இருப்பையும் தெரிஞ்சுக்கணும். அந்த சலனமும் இல்லாம வந்து நம்மள ஒரு லயத்தை பிராக்டிஸ் பண்றோம்னா அதுலேருந்து வெளியில கர்மால ஈடுபடுறதுங்கிறதுலயும் வந்து பழக்கப்படணும். ச புத்திமான் மனுஷேஷு, அவன் தான் வந்து மனுஷர்கள்ல வந்து புத்திவான். அவன் தான் வந்து கரெக்டா அந்த சூக்ஷ்மத்தை தெரிஞ்சுன்னு இருக்கான். அதாவது தன்னோட சங்கல்பத்துல நான் கர்மா பண்ணுவேங்கிறதும் ப்ராப்ளம், கர்மா பண்ணாம நான் சும்மா இருப்பேன் அப்படின்னு தானே நினைச்சுட்டு சங்கல்பத்தினால இருக்கிறது அதுவும் ப்ராப்ளம். அந்த நிலையில இருந்து யாருக்குமே இருக்கிற தன் நிலையில இருந்து வெளியில வருதுங்கிறது ப்ராப்ளம் ஆயிடும். அதனால அது ரெண்டுத்தையும் பார்த்தவன், ஒன் ஹூ ஹஸ் சீன் இன்சைட் அவுட் ஆஃப் இட். ச புத்திமான் மனுஷேஷு ச யுக்தஹா, அவன் தான் வந்து ஐடியல் பர்சன். விவகாரத்துல எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருப்பான். ச யுக்தஹா கிருஷ்ண கர்ம கிருத்து, அவனுடைய கர்மாக்கள் தான் வந்து எல்லாமே பர்ஃபெக்டா நடக்கிறது. அவன் தான் ஐடியலா அவன் ஒர்க் பண்றவன் அவன் தான். அதான் சங்கல்பங்கள் இல்லாம இருக்கிறது தான். அந்த இருப்புங்கிறது கிட்ட இருக்கிற கனெக்ஷன் வந்து போகாம இருக்கணும். ஆனா அது இருப்பு கிட்ட என்னோட சங்கல்பத்தினால நான் சும்மா இருக்கணும் அப்படின்னு இருக்கிறதாவும் இருக்கப்படாது. அது வந்து எல்லாமே இருக்கிறதுக்கும் நடக்கிறதுக்கும் வித்தியாசம் என்னன்னா, தன்னிலேயே தன்னுடைய அனுபவத்திலேயே இருக்கிறதுக்கும் நடக்கிறதுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை வந்து நானா தெரிஞ்சின்றான் ஒருத்தன் அப்படின்னா அவன் தான் வந்து புத்திமான் மனுஷேஷு யுக்தாஹா கிருஷ்ண கர்ம கிருத்து. அவன் தான் ஐடியலா இருக்கிறவன், அவன் தான் விஷயத்தை கரெக்டா தெரிஞ்சுன்னு இருக்கிறவன். அவன் மூலமா நடக்கிற கர்மா தான் வந்து ஐடியலா பர்ஃபெக்டா நடக்கக்கூடிய கர்மா அப்படின்னு இந்த கர்மாவோட சூக்ஷ்மத்தெல்லாம் சொல்லின்னு இருக்கார். இதை தெரிஞ்சுட்டாக்க நீ ஃப்ரீ ஆயிடுவேன்னு நம்மள அது வந்து தொடர்ந்து பார்ப்போம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. அண்ணாமலை.